Good morning, students. Last time நம்ம larger distance measure the larger distanceல பார்த்தோம். Triangulation method அந்த ப்ராப்ளம் பார்த்தோம். ஸோ இது அதோடைய கண்டினியூஷன் larger distanceலேயே இன்னொரு டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா parallax method. இது வந்து இம்பார்ட்டன்ட் 5 marks 3 marks 2 marks எல்லாத்துலேயும் கேட்பாங்க. இது பார்த்தீங்கன்னா parallax method இடமாற்று தோற்ற முறை. தமிழ் மீடியத்துக்கு இடமாற்ற தோற்ற முறை, இங்கிலீஷில் parallax method. நீங்கள் பேஜ் நம்பர் ஆனால் ரெஃபர் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டும் சேர்த்து பேஜ் நம்பர் 13 and 14. ஓகே, இந்த லார்ஜர் டிஸ்டன்ஸில் இதெல்லாம் மெஷர் பண்ணலாம். ரொம்ப மிக நீண்ட தொலைவுகள், வெரி லார்ஜர் டிஸ்டன்ஸ்லாம் என்னென்ன டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தா, such as distance of a planet star from the earth. ஸோ இந்த 2 டிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த parallax method. மிக நீண்ட தொலைவுகளை புவியிலிருந்து கோளுக்கும் அல்லது புவியிலிருந்து விண்மீனுக்கும் இடையேயான தொலைவை அளவிட இந்த இடமாற்று தோற்ற முறை பயன்படுகின்றது. சரி, அப்படியேனா என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த டயக்ராமுடைய எக்ஸ்பிளனேஷன் இங்கே இருக்குது பாருங்கள். டயக்ராம் இதுதான் உங்களுக்கு டயக்ராம். இந்த டயக்ராமுடைய எக்ஸ்பிளனேஷன் தான் உங்களுக்கு இது. ஸோ ஃபஸ்ட்டு என்னன்றதை பார்க்கலாம். நம்ம ஓன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்சர்வர், த பாயிண்ட் ஆஃப் அப்சர்வர், அதாவது உற்று நோக்குபவர். உற்று நோக்குபவர் எல் அண்ட் ஆர். எல் இஸ் லெஃப்ட் சைட், ஆர் இஸ் ரைட் சைட். எல் வந்து இடது பக்கம், ஆர் வலது பக்கம். ஓகே, இதில் எல் அண்ட் ஆர் பேசிஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. Positions of the left and right eyes of the observer. Positions of the left and right eye observer. நீ லெஃப்ட் ஐயில் பார்க்குற, நெக்ஸ்ட்டு ரைட் ஐயில் பார்க்குற, வலது கண் மற்றும் இடது கண்ணால் நீ பார்க்குற. ஸோ இரு நிலைகளுக்கு இடையேயான தொலைவு தான் இதை சொல்லலாம் எல்ஆர் ஆர் பேசிஸ். பேசிஸ் மீன்ஸ் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிப்பகுதின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஆர்க், அதாவது சர்க்கிள் நம்ம பார்ப்போம். நம்ம நீளம் எவ்வளோ, அது வில்லின் நீளம். த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் ஓஎல் அப்சர்வர்லேருந்து லெஃப்ட் சைட், அப்சர்வர்லேருந்து ரைட் சைட். ஓஎல் அண்ட் ஓஆர் வில்லின் நீளம் சொல்லலாம். ஸோ அதோடைய எக்ஸ்பிளனேஷன் புக்கில் இருக்குது. பேஜ் நம்பர் 13 and 14 பாருங்கள். டயக்ராம் பாருங்கள். டயக்ராமில் O பாயிண்ட் ஆஃப் அப்சர்வேஷன், ஓ என்பது உற்று நோக்குபவரினுடைய புள்ளி, அண்ட் ஓஆர் radius of the circle. ஸோ OR என்பது வில்லினுடைய நீளம். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் அப்சர்வேஷன்லேருந்து லெஃப்ட் சைட் ரைட் சைட். ஸோ உங்களுக்கு புக்கில் நான் ஏற்கனவே சொன்னேன், ரெஃபர் பேஜ் நம்பர் 13 and 14 இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம். ஸோ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் புக்கில் வேணால் நோட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் இங்கிலீஷ் மீடியம் பேஜ் நம்பர் 13 பார்த்தீங்கன்னா இந்த 4th லைனில் வருது பாரு. The parallax is the name of a given to the apparent change in the position of an object with respect to the background when the object is seen from the 2 different positions. So parallax is the name of the, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோ, from 2 different positions. அது வரைக்கும் உன்னுடைய ஸ்டேட்மெண்ட் parallax மெத்தடு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அது வரைக்கும் தான். தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 14 இரு வெவ்வேறு நிலைகளிலிருந்து ஒரு பொருளை பார்க்கும் பொழுது பொருளின் பின்புலத்தை பொறுத்து அதன் நிலையில் மாற்றம் ஏற்படுவதன் அடிப்படையில் அளக்கப்படுவதால் இது இடமாற்ற தோற்றமுறை என வழங்கப்பட்டது. இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் எழுதலை போர்டில், அதுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது புக்கில் பார்த்தீங்கன்னா. அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் நீ மார்க் பண்ணிக்கோ. ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டேன், இதில் வெறும் உனக்கு டெரிவேஷன் மட்டும் தான் போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பாரு, இங்கே நீ எந்த பாயிண்டில் நிற்கிற அப்படின்னா ஓ பாயிண்டில் நிற்கிற, இந்த பாயிண்டில் நிற்கிற. ஸோ ஓ பாயிண்டில் நிற்கிற உன்னுடைய முன்னாடி, உன் ஃபேஸுக்கு முன்னாடி கையில் ஒரு பேனாவை பிடிச்சிட்டு ஹோல்ட் பண்ணுற, அதாவது உனக்கு முன்னாடி கையில் வந்து ஒரு பேனாவை பிடிச்சிட்ருக்க. இங்கே ஓ பாயிண்டில் நின்றுட்டு உன் கையை நேராக நீட்டிட்டு உன் கண்ணுக்கு நேராக ஒரு பேனாவை கையில் பிடிச்சிட்ருக்க. அப்படி பிடிச்சிட்டு இருக்கும் போது ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ணும் அப்படின்னா
லெஃப்ட் ஐ லெஃப்ட் ஐயை மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் ஐயை மூடிடுற. அதாவது இடது கண்ணை ஓப்பன் பண்ணிவிட்டு வலது கண்ணை மூடுற. ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ரைட் ஐயை ஓப்பன் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஐயை மூடுற. அதாவது வலது கண்ணை ஓப்பன் பண்ணிவிட்டு இடது கண்ணை மூடிடுற. ஸோ இப்படி மாற்றி மாற்றி பார்க்கும்பொழுது அந்த பேனாவுடைய இமேஜ் என்ன ஆகும் அப்படின்னா உனக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ எந்த பாயிண்ட்லேருந்து நீ அப்சர்வ் பண்ணுற, ஓ பாயிண்டில் நீ நிற்கிற, உன் கைக்கு நேராக உன் கையில் என்ன பண்ணுற, ஒரு பேனாவை ஹோல்ட் பண்ணுற, பேனாவை பிடிச்சிக்கிற. அப்படி பிடிக்கும்பொழுது ஃபஸ்ட்டு லெஃப்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு ரைட்டை மூடுற. நெக்ஸ்ட்டு ரைட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு லெஃப்ட்டை மூடுற. இடது கண்ணிலிருந்து வலது கண், வலது கண்ணிலிருந்து இடது கண். ஸோ மாற்றி மாற்றி ஒவ்வொரு கண்ணும் மூடி மூடி திறக்கும்போது அந்த பேனாவுடைய இமேஜ் என்னாகும், டிஃபர் ஆகும். ஸோ எதை பொறுத்து டிஃபர் ஆகுது அப்படின்னா பேக்ரவுண்ட். இந்த பாயிண்டில் நிற்கிறேன்னா பேக்ரவுண்ட், உன்னுடைய பாயிண்ட்லேருந்து பேக்ரவுண்டில் தான் அந்த இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்போ ஓலேருந்து ஓ பாயிண்ட்லேருந்து லெஃப்ட் சைடுடைய டிஸ்டன்ஸ் என்ன, எக்ஸ். அதே மாதிரி ஓ பாயிண்ட்லேருந்து ரைட் சைடுடைய டிஸ்டன்ஸ் என்ன, எக்ஸ். இன் பிட்வீன் இந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட அந்த கோணம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே என்ன இருக்குது, தீட்டா. ஸோ அதுதான் பார்த்துருக்கோம் நம்ம. ஓஎல்லுடைய வேல்யூவும் ஓஆருடைய வேல்யூவும் சேம் தான். ஏன்னா ரெண்டுத்தினுடைய ஆர்க்கும் ரெண்டுத்தினுடைய நீளமும் சேம் தான். வில்லின் நீளம் ஒரே மாதிரி தான் இருக்கும். எக்ஸ் மதிப்பு. எல்ஆர் என்பது என்ன, இங்கே இருக்குது பாரு எல்ஆர். எல்லாருடைய மதிப்பு எதற்கு சமம், பிக்கு. பேசிஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பேசிஸ் பி, ஃபர்ஸ்ட் லெட்டர் பி, ஸ்மால் பி, அடிப்பகுதி. தமிழ் வந்து பேசிஸ்க்கு தமிழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிப்பகுதி. ஸோ இதனுக்கு நம்ம என்ன ஃபார்முலா எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைன் தீட்டா ஃபார்முலா. ஏன் மிஸ் இங்கே சைன் தீட்டா எடுக்கலாம்னு நீ கேட்கலாம். ஏன்னா எதிர்பக்கம் பை கர்ணம், ஆப்போசிட் சைடு பை ஹைபோதஸ். ஸோ நீ ஆப்போசிட் சைடு அப்படின்னு பார்க்கும்போது தீட்டாலேருந்து ஓ பாயிண்ட்லேருந்து ஆப்போசிட்னும் போது இதுதான் உனக்கு எல்லார் வேல்யூ தான் ஆப்போசிட். ஓகே, ஹைபோதஸ் பார்க்கும்போது ரெண்டும் இருக்குது உனக்கு. ஓ எல்லாம் ஹைபோதஸ் தான், ஓஆர் ஹைபோதஸ் தான். ஸோ நீ ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். சப்போஸ் நீ ஓ எல்லாம் எடுக்கலாம், ஆர் ஓஆர் வேல்யூவும் எடுக்கலாம். ஓகே, நான் எழுதும் போதே எழுதிருப்பேன். ஓ எல்லாம் எடுக்கலாம், ஆர் ஓஆர் வேல்யூஸும் எடுக்கலாம். ஸோ பாரு சைன் தீட்டாவுடைய ஃபார்முலா அப்படின்னு பார்க்கும்போது ஆப்போசிட் பை ஹைபோதஸ், எதிர்பக்கம் பை கர்ணம் தமிழில். ஸோ எல்ஆர் பை ஓஆர், ஓஎல் ஆர் ஓஆர் வேல்யூஸ். சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எல்ஆர் வேல்யூ. ஸோ எல்ஆர் வேல்யூ என்ன இருக்குது டயக்ராமில், பி. எல்ஆர் வேல்யூ பி. நெக்ஸ்ட்டு ஓஎல் வேல்யூ, ஓஎல் ஆர் ஓஎக்ஸ். நம்ம ஏதாவது ஒன்று தான் எடுக்கும். ஸோ ஃபஸ்ட் இருக்கிற ஓஎல் வேல்யூ எடுத்துக்கோ. என்ன ஓஎல் வேல்யூ, எக்ஸ். ஸோ பி பை எக்ஸ். அப்போ தீட்டா நம்ம இங்கே சைன் தீட்டாவை நம்ம வந்து என்ன பண்ணணுமோ வெளிப்படையாக காமிக்காமல் மறைமுகமாக காமிக்கணும். தென் தீட்டா இஸ் ஈக்குவல் டு பி பை எக்ஸ். ஸோ நோவிங் த பி அண்ட் தீட்டா எக்ஸ், இந்த ரெண்டு வேல்யூ தெரிந்தால் நம்ம எக்ஸ் வேல்யூ என்ன பண்ணிடலாம், கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ அடிப்பகுதி பி மற்றும் தீட்டா மதிப்பு தெரிந்திருந்தால் எக்ஸ் மதிப்பை நம்ம கண்டறியலாம். ஸோ இதில் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டுத்துக்கும் சேர்த்து எழுதியிருக்கேன். இங்கிலீஷில் இருக்கிறதெல்லாம் இங்கிலீஷ் மீடியம் பார்த்துக்கோ, தமிழில் இருக்கிறதெல்லாம் தமிழ் மீடியம் பார்த்துக்கோ. டெஃபினேஷன் நான் சொல்லிட்டேன். பேஜ் நம்பர் 13 and 14 இங்கிலீஷ் மீடியம் பேஜ் நம்பர் 13 பாரு. 13 4th லைனில் உடைய எக்ஸ்பிளனேஷன் ஸ்டேட்மெண்ட்டு ஒரு 4 lines இருக்கும். தமிழ் மீடியத்தில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 14 5th லைன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் உன்னுடைய ஸ்டேட்மெண்ட் விளக்கம். பார்த்துக்கோ. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேள்வி. Next topic, determination of distance of moon from earth. புவியிலிருந்து நிலவின் தொலைவை கணக்கிடுதல். நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். இந்த பேரலக்ஸ் மெத்தடில் இடமாற்று தோற்ற முறையில் ஸ்டார்டிங்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இடமாற்று தோற்ற முறை, இன்னொன்று வந்து இந்த டிஸ்டன்ஸ் எதுலேருந்து அப்படின்னா மூன்லேருந்து ஏர்த்லேருந்து மூணுடைய டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்படிலாம் ஏர்த்லேருந்து ஸ்டாருடைய டிஸ்டன்ஸ் நம்ம மெஷர் பண்ணலாம். அதே டாபிக் தான் இதில் பார்க்குறோம். அதோடைய கண்டினியூஷன். ஏதாவது ஒன்று நம்ம கண்டுபிடிக்கலாம். அதாவது ஒன்றுனா டிஸ்டன்ஸ் ஆஃப் எ பிளானட், அதாவது கோளுக்கும் புவிக்கும் இடைப்பட்ட தொலைவு. டிஸ்டன்ஸ் ஆஃப் பிளானட் ஃப்ரம் எர்த். நிலவினுடைய தொலைவும் கண்டுபிடிக்கலாம், அல்லது ஸ்டாருடைய தொலைவை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இதில் நம்ம பார்க்கும்பொழுது புவியிலிருந்து நிலவினுடைய தொலைவை கணக்கிடுதல். ஸோ இதில் ஃபஸ்ட்டு டயக்ராம் பாரு. இங்கே டயக்ராமில் எம்ன்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன், தமிழில் நிலவுன்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா சந்திரன் சொல்லிட்டு சொல்லலாம். ஏபி
the சீன்றது என்னன்னு பார்க்கும்போது இந்த ஃபுல் சர்க்கிள் இருக்குது பற்றி அந்த கோள வடிவ பகுதி என்னன்னு பார்க்கும்பொழுது எர்த், அதாவது புவி. இது ஃபுல்லாகவே புவி, எர்த். ஸோ இதில் இந்த சீன்றது சென்டர் ஆஃப் த எர்த், புவியினுடைய மையம், சென்டர் பாயிண்ட் சென்டரில் இருக்கிறது புவியினுடைய மையம், சென்டர்னா நம்ம மையம் சொல்லிட்டு சொல்லுவோம். சி இஸ் த சென்டர் ஆஃப் த எர்த். அண்ட் ஏபி, ஏபினா என்னன்னு இருக்கு பாரு, டூ diametrically opposite places on the surface of the earth. Two diametrically opposite places on the surface of the earth. Okay, புவியின் மேற்பரப்பில் நேர் எதிரெதிரான பகுதிகள். தமிழில் இருக்கிறதுலாம் தமிழ் மீடியம் பார்த்துக்கோ, இங்கிலீஷில் இருக்கிறதுலாம் இங்கிலீஷ் மீடியம் பாரு. ஸோ நெக்ஸ்ட்டு S1 S2 அப்படின்னா என்னது மிஸ்? அது S1 S2 ஸ்டார்ஸ். S1 is star, S2 is star. ரெண்டுமே, அதாவது ஸ்டார் விண்மீன் சொல்லலாம் தமிழில், ஸ்டார்ஸ். ஸோ S1 ஒரு ஸ்டாரு, இன்னொரு ஸ்டார்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்டார் இருக்கும். அதே மாதிரி மூன், ஏதாவது நீங்கள் ஒன்று கன்சிடர் பண்ணலாம். ஒரு ஸ்டார் எடுத்துக்கலாம், ஒரு மூன் எடுத்துக்கலாம். அப்படிலாம் இந்த இப்போ சென்டர் பாயிண்ட் வந்து ஒரு மூன் எடுத்துக்கலாம், இன்னொரு ஸ்டார் எடுத்துக்கலாம். ஸோ இன் பிட்வீனில் அப்படின்னு ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தீட்டா. ஜென்ரலாக ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் தீட்டா. எப்பவுமே தெரியும், டூ டிஸ்டன்ஸ் நீ ஒரு 2 லைன்ஸ் ட்ரா பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு ஆங்கிள் ஒன்று தீட்டாகும், ஆங்கிள் ஒன்று மேக் ஆகும். ஸோ அந்த ஆங்கிள் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா தீட்டா, கோணம், இடைப்பட்ட கோணங்கள். ஸோ ஃபஸ்ட்டு விண்மீனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட அந்த இடமாற்று கோணம் θ1. அதாவது the distance between the first star and the moon angle, distance angle, parallel angle is θ1, and the second one, the second star and the moon in between angle or parallel angle θ2. Okay, இங்கே எழுதிருக்கேன் பாரு, θ1 θ2 is a parallax angle, இடமாற்று கோணம். தமிழில் இடமாற்று கோணம், இங்கிலீஷில் parallax angle. Or some distance between the moon and the star. நான் ஏற்கனவே சொன்னால் moon and the star. இங்கே இருக்கு moon, இங்கே இருக்கு star. அதே மாதிரி இங்கே star இருக்கு, இங்கே moon இருக்கு. So in between angles θ1 and θ2. திருப்பி சொல்கிறேன் பாரு டயக்ராமில். இதுதான் சீன், இதுதான் உனக்கு எர்த், புவியினுடைய சென்டர் பாயிண்ட், புவியினுடைய மையம். ஏபின்றது ரெண்டு ஆப்போசிட் சைடில் இருக்கிற எதிரெதிரான பக்கங்கள், ஆப்போசிட் பிளேசஸ் இதில் எர்த்தில். ஓகே, θ1 θ2 parallax angle. Next பார்க்குறது total angle. ஸோ டோட்டல் parallax angle பார்க்க போகிறோம். ஸோ இதில் தீட்டா வேல்யூ நம்ம வந்து தீட்டா வேல்யூ மட்டும் இருக்குது, θ1 θ2. ஸோ ரெண்டு கோணங்கள் இருக்குது. இந்த ரெண்டு கோணம் அப்படின்னு பார்க்கும்போது இடமாற்று கோணங்கள், parallax angleன்னு சொல்லலாம். நம்ம ஒரே கோணமாக கண்டுபிடிக்கணும், தீட்டா வேல்யூ ஒரே கோணமாக கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த ஒரே கோணத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபுல் ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம கன்சிடர் பண்ணோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இல்லை, இதுவும் இல்லை, பட் வேல்யூஸ் மட்டும் இருக்குது தீட்டா வேல்யூ. ஆனால் நம்ம ஒரு செங்கோணம் முக்கோணத்தில் தான் நம்ம ஒரு தீட்டா மதிப்பு எடுக்க முடியும். அப்போ இது ஃபுல் ட்ரையாங்கிளுடைய வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்வீன் ஆங்கிள் தீட்டா. ஸோ அது வேல்யூன்னு பார்க்கும்போது ஏஎம்பி. ஸோ இங்கே ட்ரையாங்கிளில் அதோடைய ஆங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு θ1 + θ2. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணினா தான் உனக்கு டோட்டல் வேல்யூ வரும். ஸோ டோட்டல் வேல்யூன்னும் போது ரெண்டுத்தையும் அப்படியே ஆட் பண்ணுறதுனா நீ பாட்னு எடுத்து θ1 θ2லாம் எழுதக்கூடாது. ஸோ அதுக்கு எப்படின்னா கோணத்தின் முறையில் ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நீ என்ன பண்ணணும்னா அதோடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். செங்கோணம் முக்கோணம், செங்கோணம் இப்படி போட்டால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி வரைஞ்சிருக்க மாதிரி இதுதான். அப்படி போட்டால் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், தமிழில் செங்கோண முக்கோணம், மொத்த மதிப்பு அப்படின்னும் போது θ1ஐயும் θ2ஐயும் நீ டயக்ராமில் ஆட் பண்ணுற. ஸோ ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி தான் இடமாற்று தோற்ற கோணத்தில் அப்படின்னு பார்க்கும்போது எது பாசிபிள், காஸ் தீட்டாவா, சைன் தீட்டாவா, டான் தீட்டாவா, எந்த பக்கம் அப்படின்றத நீ முதல் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ தீட்டா எதிர்பக்கத்தினுடைய மதிப்பு உனக்கு தெரியும். ஸோ எதிர்பக்கம் கர்ணம், ஏ பானை தமிழுடைய கவனி, ஏ பானா எதிர்பக்கம் கர்ணம், ஆப்போசிட் சைட் பை ஹைபோதீசிஸ். ஸோ எதிர்பக்கம் பை கர்ணம்னும் போது அதற்கான ஃபார்முலா என்ன உனக்கு, சைன் தீட்டா. ஸோ இங்கே சைன் தீட்டாவும் புக்கில் மறைமுகமாக வெறும் ஆங்கிள் தீட்டான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்போசிட் சைடு பாரு, எதிர்பக்கம் தீட்டாக்கு எதிர்பக்கம் ஏபி, எதிர்க்கமா ஏபி. அதே மாதிரி கர்ணம் ஹைபோதீசிஸ் பார்த்தீங்கன்னா ஏஎம். இங்கே பாரு ஏஎம், இதுதான் உனக்கு ஏஎம், இது ஏபி, இது ஏஎம்.
ஸோ இந்த ஏபியும் ஏஎம்மையும் நீ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுற ஏபி பை ஏஎம். ஸோ இந்த ஏபி பை ஏஎம், ஏபி மதிப்பு உனக்கு தெரியும், ஏபியோடைய மதிப்பு உனக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் ஏஎம், இந்த ஏஎம் உடைய மதிப்பு அப்படின்னும் பொழுது இந்த ஏஎம் ஒரு பகுதியுடைய காரணம் ஹைபோதசிஸ், ஒன் பார்ட் ஆஃப் த ஹைபோதசிஸ் இது ஏஎம். உடைய மதிப்பு எதற்கு சமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் இருக்கிற வேல்யூ, அதாவது அந்த புவியினுடைய மையத்திற்கும் இது வந்து நிலவிற்கும் இடைப்பட்ட இந்த தொலைவு தான் எம்சி. அப்போ ஏஎம் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு எம்சி. இந்த ஏஎம் உடைய மதிப்பு கவனி, இங்கே இருக்கிற ஏஎம் உடைய மதிப்பு நாங்கள் காமிக்கிறோம் பார் லைட்டில். ஏஎம் உடைய மதிப்பு எதற்கு சமம் அப்படின்னா எம்சியோடைய வேல்யூவுக்கு சமம். The AM is equal to MC, approximately equal to MC. அப்போ ஏஎம்க்கு பதில் என்ன போடலாம் இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்சின்னு சொல்லிட்டு போகிறோம். தென் தீட்டா இஸ் ஈக்குவல் டு, தீட்டா ஈக்குவல் ஈக்குவல் ஈக்குவல்னு வரும்போது எல்லாமே இதுலேருந்து இது சால்வ் பண்ணுறது, இதுலேருந்து இது சால்வ் பண்ணுறதுன்னு அர்த்தம். அப்போது முதல்ல எது இந்த மதிப்பு தீட்டா எழுதுற. ஸோ லாஸ்ட்டாக எந்த மதிப்பு கண்டுபிடிச்சோம், ஏபி பை ஏஎம். ஸோ ஏஎம் ஈக்குவல் டு அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல், எம்சியோடைய வேல்யூக்கு ஈக்குவல். தென் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏபி பை எம்சி. இப்போது கிராஸ் மல்டிப்ளிகேஷன், குறுக்கு பெருக்கல். குறுக்கு பெருக்கல்னா சைடில் இருக்க ஈக்குவல் இருக்கும் பொழுது நீ குறுக்கு பெருக்கல் பண்ணும் பொழுது அடிப்பகுதியில் இருக்கிறது மேலே போகும், மேலே இருக்கிறது கீழே வரும். இது ஒன்லி நடுவில் ஈக்குவல் சைன் இருந்தால் மட்டும்தான் அதை பண்ண முடியும். அப்போ எம்சி என்ன பண்ணுது, லெஃப்ட் ஹேண்டில் வருது. ஸோ நெக்ஸ்ட்டு ஏபி பை தீட்டான வந்து கீழே வருது. தென் எம்சி இஸ் ஈக்குவல் டு ஏபி பை தீட்டா. லாஸ்ட்டாக என்ன பார்த்தோன்னா எம்சி இஸ் ஈக்குவல் டு ஏபி பை தீட்டான்னு பார்த்தோம். எம்சி ஏபி வேல்யூவும் தீட்டா வேல்யூவும் தெரிஞ்சால் நம்ம எதை கால்குலேட் பண்ணலாம், எம்சி வேல்யூ தான் கண்டுபிடிக்கலாம். ஏன் மிஸ் எம்சி எடுத்தீங்கன்னு நீ கேட்கலாம். எம்சி தான் உனக்கு மூணுக்கும் சென்டர் ஆஃப் த எர்த்துக்கும் டிஸ்டன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அந்த டாப்பிக்லேயே இருக்குது பாரு, டிஸ்டன்ஸ் பிட்வீன் மூன் ஃப்ரம் எர்த். மூணுக்கும் எர்த்தும் டிஸ்டன்ஸ் தான், அதனால் எம்சி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஏபி வேல்யூ அண்ட் தீட்டா, ஏபியோட டிஸ்டன்ஸ் அண்ட் தீட்டா வேல்யூ உனக்கு தெரிஞ்சால் ஏ மற்றும் தீட்டா மதிப்பு அறிந்தால் புவிக்கும் சந்திரனுக்கும் இடையேயான தொலைவை கண்டறியலாம். ஸோ இது வந்து பேஜ் நம்பர் 14 இருக்குது. பேஜ் நம்பர் 14 இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. தமிழ் மீடியத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது பேஜ் நம்பர் 15, தமிழ் மீடியம் பேஜ் நம்பர் 15, இங்கிலீஷ் மீடியம் பேஜ் நம்பர் 14. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா பாரு. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுற சைன் தீட்டா காஸ் தீட்டா ஃபார்முலாலாம் புதுசாக 11th தெரிஞ்சிருக்காது உனக்கு. ஆல்ரெடி நீ எப்போவே படிச்சிருப்பேனா 10th ஸ்டாண்டர்ட் லோயர் கிளாஸஸ்லேயே படிச்சிருப்பேன். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இதை கண்டுபிடிக்கிறது. இல்லை ஏதாவது டவுட் இருந்தால் நீ தாராளமாக டவுட்டை கேட்கலாம். தேங்க்யூ.